श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांत आचार्यवर्यो में सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. சுவாமி ஸ்ரீ பராசர பட்டருடைய ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம் பூர்வசதகம் ஸ்தோத்திர கிரந்தத்தில் 49வது ஸ்லோகம் இன்றைய தினம். 49வது ஸ்லோகத்தில் சந்திர புஷ்கரணி பக்கத்தில் அதனுடைய கரையில் ஸ்தல விருட்சம் புன்னை மரம் இருக்குது ஸ்ரீரங்கத்தில். அந்த புன்னை மரத்தை பற்றி திருப்புன்னை மரம் அப்படின்னு வியாக்கியானங்களில் தெரிவிக்கிறார்கள். ஏன்னா அவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்க அந்த மரம் ஸ்ரீரங்க திவ்ய க்ஷேத்திரத்தில் சந்திர புஷ்கரணி கரையில் இருக்கிற அந்த திருப்புன்னை மரத்தை பற்றி கூறுகிறார், அருளி செய்கிறார் சுவாமி. श्रीरङ्गराजकरनमृतचाकिकाभ्यः लक्ष्म्या स्वहस्तकलितश्रवणावतंसं पुन्नागतल्लजमजस्रसहस्रगीतिसेकोत्तदिव्यनिजसौरभम् आमनामः. श्रीरङ्गराजकरनमृतचाकिकाभ्यः शाकिकाभ्यः लक्ष्म्या स्वहस्तकलित श्रवणावतंसं पुन्नागतल्लजम् अजस्र सहस्रगीति सेकोत्तदिव्यनिजसौरभम् आमनामः. அதாவது சந்திர புஷ்கரனின் கரையில் இருக்கிற அந்த ஸ்தல விருட்சமான திருப்புன்னை மரத்தில் அதை ஸ்ரீ ரங்கராஜன் தன்னுடைய திருக்கரங்களால் ஸ்ரீ ரங்கநாச்சியாருக்காக அந்த ரங்கராஜன் அந்த கிளையை தாழ்த்தி 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 அந்த கிளையே வளைவாக இருக்குமா. அப்படி வளைக்கப்பட்ட கிளைகள் உடையது அந்த திருப்புன்னை மரம். அவ்விதம் வளைக்கப்பட்ட கிளைகளில் உள்ள அழகான மலர்கள் ஸ்ரீ ரங்கநாச்சியார் அதை கொய்து அதை அனுபவிப்பாள். தலையில் வச்சுக்கலாம், நுகர்ந்து பார்க்கலாம், விளையாடலாம். ஸோ இதன் கீழே அமர்ந்தபடி ரங்கராஜனும் ரங்கநாயகியும் ஏகாந்தமாக இருப்பாளாம். இதன் கீழே அமர்ந்தபடி எப்பொழுதும் திருவாய்மொழி பாகவதோத்தமர்கள் ஓதுவதால் அந்த பாசுரங்களின் நறுமணம் இந்த மலர்களின் மீது பரவி இருக்கிறது. இந்த மரத்தில் இப்படிப்பட்ட உயர்ந்த புன்னை மரத்தை நாம் துதிக்க கடவேன், துதிப்பேன், துதிக்கிறோம் என்கிறார் சுவாமி. சந்திர புஷ்கரணிக்கு அருகில் கரையில் உள்ள புன்னை மரத்தை துதிக்கிறார். ஸ்ரீ ரங்கநாதரும் ரங்கநாச்சியாரும் இந்த சம்மரில் கோடை காலத்தில் காற்று வாங்குவதற்காக அப்படி மெதுவாக டின்னர் முடிச்சுட்டு ஏகாந்தமாக சந்திர புஷ்கரணிக்கு வரார். பரமபதத்தில் இல்லாத அளவுக்கு அந்த புன்னை மரத்தில் உள்ள மலர் மனம் மிக்கதாக இருக்கிறது. ஸ்ரீ ரங்கநாச்சியார் அதனை ஈஸியாக பறிக்கிறதுக்காக தன் கணவரும் தானும் நுகரும் வகையில் அதை செவிப்பூவாக வைத்து கொள்ள விரும்பி, அவள் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால உயரத்தில் உள்ள மலரை பறிக்க முடியாது. அதனால் அரங்கன் தன் கையினால் அந்த மரக்கிளையை தாழ்த்தினது உடன் தேவி அந்த மலரை பறித்து தன் செவியில் வைத்து கொள்வாள். எங்கும் இல்லாத மனம் இந்த மலருக்கு எப்படி வந்தது அப்படின்னா, புன்னை மரத்தின் கீழே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கூட்டம் கூட்டமாக இடைவிடாமல் நம்மாழ்வார் திருவாய்மொழியை சந்திர புஷ்கரணி கரையில் ஓதிக்கொண்டிருப்பார். திருவாய்மொழி கேட்டு கேட்டு வளர்ந்த புன்னை மரம் எங்குமில்லாத திவ்ய பரிமளம் இம்மலருக்கு ஏற்பட்டுள்ளது. அத்தகைய புன்னை மரத்தை துதிக்கிறோம் என்கிறார் சுவாமி. சிவசங்காச்சார் ரொம்ப அழகாக வியாக்கியானமிடுகிறார். ஸ்ரீ ரங்கநாச்சியார் தமது காதுகளுக்கு அணிகலனாக இந்த புன்னை மரத்தில் உள்ள பூக்களை பறிக்க தோதாக அழகிய மணவாளன் அந்த மரக்கிளைகளை அப்போதைக்கப்போது தாழ்த்தி உதவுகிறார். இதனால் பிராட்டி தாமே தமது திருக்கையால் இந்த பூக்களை பறித்து செவிகளில் அணிந்து கொள்கிறார், காதில்.
அப்படி திவ்ய தம்பதிகள் ஏகாந்த விகார காலங்களில் ஒன்றான புஷ்பாபச்சயம் என்ற கிரீடை, அப்படி ஒரு விளையாட்டம் தம்பதிகளுக்குள்ள. அந்த விளையாட்டுக்காக இந்த மரம் பயன்படுகிறது என்றால் இதன் பெருமைகளை என்னென்னு சொல்வது? திவ்ய தம்பதிகளுக்கே இது ஒரு விளையாட்டுக்கு பயன்படுகிறது. யாரோ ஒரு ஷேடி, ஒரு தோழி ஒருத்தி பறித்து பூக்களை கொடுத்தால் பிராட்டியின் திருக்கைகளினுடைய ஸ்பர்ஷ பாக்கியம் அந்த மரத்துக்கு கிடைக்குமா? பாரிஜாத புஷ்பாகரணத்துக்காகவே எம்பெருமான் தேவலோகம் வரை சென்று வந்தது போல இங்கே அந்த முயற்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே அப்படியே பக்கத்தில் இருக்குது. அந்த பாரிஜாத பூவுக்கு பறிக்கும்போது பிராட்டி திருக்கை சம்பந்தம் கிடையாது. மேலும் இந்த சந்திர புஷ்கரணி கரையில் உபய வேதாந்த கிரந்தங்களையும் காலக்ஷேபம் சாதிப்பார்கள். அவற்றை அதிகரிப்பார்கள். எப்பொழுதும் கிரந்த பரிசீலனம் பண்ணுவார்கள். சந்த சொல்லி கொடுப்பார், திருவ சொல்லுவார், திருவாய்மொழி வியாக்கியானத்தை எல்லாம் அனுபவிப்பார், வாக்கிய அர்த்தத்தை அனுபவிப்பார். இப்படி பல வகைகளை செய்து வருகிறார்கள். அதிலையும் முக்கியமாக ஸ்ரீ சுவாமி நம்மாழ்வாரின் திருவாய்மொழி திவ்ய பிரபந்த சேவை எப்பவும் இடைவிடாமல் நடந்து வருகிறது. 1000 இன்னிசை அருள் கொண்டு 1000 இன்தமிழ் பாடினான், அருள் கண்டீரி உலகினில் மிக்கதே என்கிறார் மதுரகவி ஆழ்வார். அருள் கண்டு 1000 இன்தமிழ் பாடினான். நம்மாழ்வார் திருவாய்மொழியே சகஸ்ர கீதி என்கிறார். இங்கே அந்த அருள் கண்டாடும் அருள் கொண்டாடும் அடியவரின் புற அருளினான் அவ்வருமறையின் பொருள், அருள் கொண்டு 1000 இன்தமிழ் பாடினான், அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதை. அருள் கொண்டாடும் அடியவர் யார்? தயாசதகம் எழுதின தயாசதகத்தை ஆச்சரியமாக அருளி செய்த வேதாந்த தேசிகன்னா அருள் கொண்டாடும் அடியவர். அவர் இன்புற அருளினான் அந்த அருமறையின் பொருள், அந்த வேதத்தின் பொருளையே அருளினான் நம்மாழ்வார். அருள் கொண்டு 1000 இன்தமிழ் பாடினான், அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதை. இப்படி அந்த திருவாய்மொழி சகஸ்ர கீதி. திருமங்கை மன்னனும் பெரிய திருமொழி 1000 எழுதியிருந்தாலும் இங்கே சுவாமி நம்மாழ்வாரின் திருவாய்மொழி தான் சகஸ்ர கீதின்னு என்ற சொல்லால் விவக்ஷிதம். ஏன்னா அந்த அந்த திருவாய்மொழி தான் நிகம பரிமளம்னு வேதாந்த தேசிகனுக்கு ஒரு வியாக்கியானம் இட்டார். அந்த பரிமளம் வேதாந்த பரிமளம், அந்த உபனிஷத் வாடை, மகிழம்பூ வாடை. ஏன்னா மகிழம்பூ அந்த திவ்யமான புன்னை மரத்துக்கு மகிழம்பூவின் வாசனையும் சேர்ந்து மணக்கிறது. புன்னை மரத்துக்கு புன்னைப்பூ வாசனை தான் இருக்கும், ஆனால் இங்கே இருக்கிற திவ்யமான புன்னை மரத்துக்கு மகிழம்பூ வாசனையும் சேர்ந்துருக்கு. ஏன்னா மகிழ்மாறனின் திருவாய்மொழியை இங்கு கானம் பண்ணி வருகிறார்களே, அதுதான் இங்கே பட்டருடைய சூக்ஷ்ம சூக்ஷ்மமாக அவருடைய திருவுள்ளம். அதுதான் லௌகீகர்களான அரசர்கள், பெருமனிதர்கள், ஜமீன்தார்கள் முதலானோர் ஜலக்கிரீடை, இந்த மாதிரி புஷ்பத்தை வச்சு விளையாடுறது, உத்தியானவன கிரீடை முதலானவைகளை விரசமாக பாரவியும் மாக்கனும் அந்த கவிகள் தலா ஒரு சர்க்கம் போட்டு வர்ணித்தார்கள். ஆனால் நம் ஸ்ரீ பராசர பட்டர் சர்வதந்திர ஸ்வதந்திரர். விரசம் இல்லாமல் இப்படி வர்ணித்ததின் சுவையை பாவுக்கர்கள் அறிவது என்கிறார் ஸ்ரீவத் சங்காச்சார். பாவுக்கர்னா புண்ணியசாலிகள், பக்தர்கள். இங்கே பரமபதத்தில் அகமன்னம் 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 அகமன்னாதோ அகமன்னாதோ அகமன்னாத அப்படின்னு நித்தியசூரிகள்லாம் கானம் பாட்டு பாடி வருவதாய் காட்டியது உபனிஷத். இங்கு ஸ்ரீரங்கத்தில் திருவாய்மொழி கானம். இப்படி ஸ்ரீவைகுண்டத்தில் அஸ்வத்தகா சோமசமனகான அரசமரம் எப்படி பெருமை பெற்றதோ அப்படி இங்கே பூலோக வைகுண்டத்தில் புன்னை மரம் பெருமை பெற்றது. அதனால் ஸ்ரீரங்கராஜ திருவங்கரத்து அரையனான எம்பெருமானின் கர திருக்கைகளால் நம்ரித தாழ்த்தப்பட்ட ஷாக்கி காப்பியகான சிறு கிளைகளிலிருந்து சிறு கிளைகளிலிருந்து லக்ஷ்மியா பெரிய பிராட்டியான ஸ்ரீ ரங்கநாச்சியாரால் ஸ்வஹஸ்த தன்னுடைய திருக்கைகளால் கலித்த பறித்து அணிந்து கொள்ளப்பட்ட ஸ்ரவண அவதம்சம், திருக்காதுகளுக்கு அணியான பூக்கள், செவிப்பூக்கள் உடையதும், அஜஸ்ர இடைவெளி இல்லாமல் ஏற்பட்ட சகஸ்ர கீதி
திருவாய்மொழி 1000 பாட்டுக்களின் கானத்தால் சேக அமுதம் பாய்வது போல உத்த உண்டான திவ்ய அப்ராகிருதமான நிஜ சௌரபம் தனது சிறந்த வாசனையை உடையதுமான புன்னாக தல்லஜம் சிறந்த புன்னை மரத்தை ஆமநாமகான துதிக்கிறோம் என்கிறார் சுவாமி. ஸோ பட்டர் இந்த காலத்தில் சொல்கிற சயின்ஸில் பாட்டு பாடினா மரம் செடி கொடிகள்லாம் வளரும் என்பதை இந்நாளில் அண்மையில் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர். ஆனால் நம் பட்டரோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இதை பட்டோலை பண்ணியிருக்கிறார். அவர் பட்டருடைய திருவுள்ளம் பூக்களுக்குள்ள வாசனை சில நாள்கள் கழிந்தால் மறைந்துவிடும். இந்த ஆழ்வார் ஸ்ரீசுக்திக்கான சௌரபம் அந்த சிறந்த வாசனை மகிழம் பூவும் புன்னைப்பூ வாசமும் கலந்து அந்த நிகம பரிமளம் அந்த வேதாந்த வாசனை திவ்யலோகத்தில் உள்ள புஷ்பங்களுக்கு எப்போதும் வாசனை நீங்காமல் இருப்பதாக கத்தியத்தில் பாஷ்யக்காரர் அருளினபடி இந்த பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்க திவ்ய தேசத்திலும் திவ்ய தம்பதிகளின் திருக்கை பட்டபடியால் இந்த புன்னை மரத்து பூக்களுக்கு வாசனை குறைவதே இல்லை என்றபடி. அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.